ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தியா சமையல். இன்னைக்கு நம்ம சமைக்க போற ரெசிபி என்னன்னா தக்காளி போட்டு சாம்பார் தான் வைக்க போறோம். வீட்ல பருப்பு இல்லாத சமயத்துல தக்காளி போட்டு இந்த மாதிரி சாம்பார் வச்சு இட்லி தோசைக்கு சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும். உங்களில் எத்தனை பேருக்கு இட்லி தோசைக்கு சாம்பார் சட்னி இது ரெண்டுல எது வச்சு சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும்ன்றத கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலை பாக்குறீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்படியே மறக்காம ஒரு லைக்கையும் தட்டுங்க. வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சாம்பார் செய்ய ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நறுக்கி சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாவை உடச்சி சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா கொஞ்சம் பொடிசா நறுக்கி சேர்த்துக்கோங்க. பூண்டு சின்ன சைஸா இருந்தா 10 பல்லு பூண்டு தோல் உரிச்சு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் பெரிய சைஸா இருந்தா 5லேருந்து 6 சேர்த்துக்கோங்க. 3 பெரிய சைஸ் தக்காளி, கிராம் பார்த்தீங்கன்னா 250லேருந்து 300 கிராம் இருக்கும். தக்காளியை ரஃபா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வெந்த பிறகு மத்த வச்சு நல்லா மசிச்சு விட போறோம், அதனால ரஃபா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த தக்காளி சாம்பார் செய்யறது ரொம்ப ஈஸி. ஒருவேளை நீங்க பிகினரா இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைமே நீங்க ரொம்ப ஈஸியா செஞ்சிருவீங்க. டேஸ்டும் சூப்பரா வரும். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ரெசிபியை ட்ரை பண்றீங்கன்னா டேஸ்ட் எப்படி இருக்குன்றத கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. இப்போ இதுல ட்ரை மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா 1/2 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. இல்ல இதுக்கு பதிலா நீங்க 1 ஸ்பூன் சாம்பார் பொடியை கூட சேர்த்துக்கலாம். நல்ல கலருக்காக ஒரு 1/2 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்ககிட்ட இருந்தா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். இப்போ இதில் 1 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளியில நம்மளுக்கு நல்ல தண்ணி விடும், அதனால 1 கிளாஸ் தண்ணி மட்டும் சேர்த்து எல்லாம் ஒன்று சேர ஒரு கலரி விட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ குக்கர் மூடி போட்டு ஒரு 4லேருந்து 5 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. 5 விசில் ப்ரெஷரும் நல்லா ரிலீஸ் ஆயிடுச்சு. மூடியை திறந்து பார்ப்போம். தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இதை நல்லா மசிச்சு விட்டுக்கணும். தண்ணி நிறைய இருந்தால் தண்ணியை நல்லா வடிச்சிட்டு நீங்கள் ஒரு மத்தோ இல்லை ஸ்மாஷரோ உங்களுக்கு எது வாட்டுமோ அதை வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இல்லை கையில் மசிக்க உங்களுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா மிக்சி ஜாரில் சேர்த்து 2-3 ஓட்டு ஓட்டி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நல்லா குழைய மசிச்சு விட்டாச்சு. இந்த அளவுக்கு மசிச்சு விட்டுக்கோங்க. 1/2 கிளாஸ் தண்ணி எடுத்து அதை ஸ்மாஷரை நல்லா கழுவி விட்டுக்கோங்க. இப்போ இதில் இட்லி மாவு இல்லைன்னா தோசை மாவு 1 கரண்டி சேர்த்துக்கோங்க. மாவு ஃப்ரெஷ்ஷான மாவாக சேர்த்துக்கோங்க, புளிச்ச மாவை சேர்த்துக்காதீங்க. ஒருவேளை உங்ககிட்ட மாவு இல்லைன்னா அரிசி மாவு இல்லைன்னா பொட்டுக்கடலை மாவு இல்லைன்னா கடலை மாவு ஏதாவது ஒரு மாவு 1 டேபிள் ஸ்பூன் தண்ணியில் கரைச்சி சேர்த்துக்கோங்க. மாவு சேர்த்து எல்லாம் ஒன்று சேர நல்லா கலந்து விட்டாச்சு. குழம்பு ரொம்ப திக்காக இருக்குது. மாவுடைய பச்சை வாசனை போகிறதுக்கு ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் கொதிக்க விட போகிறோம். அப்போ இன்னும் ரொம்ப திக்காயிடும். அந்த திக்னஸை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு 1லேருந்து 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. சாம்பாருக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து எல்லாம் ஒன்று சேர ஒரு கலரி விட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்டு இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு சாம்பார் ஒரு கொதி வந்ததுலேருந்து 3 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. தக்காளி சாம்பார் நல்லா சலசலன்னு கொதிக்குது. இப்போ நம்ம தாளித்து விட்டுக்கலாம். தாளிக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேன் நல்லா சூடான பிறகு 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடான பிறகு 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் உடச்ச உளுந்து சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா வெடிச்சு உளுந்து லைட்டாக செவக்க ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தில் 1/2 வெங்காயத்தை நறுக்கி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். ஒரு 2 நிமிஷம் விட்டு விட்டு வதக்கி விட்டிங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடும். வெங்காயம் 2 நிமிஷம் விட்டு வதக்கி விட்டதில் வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இந்த தாளிச்சதை சாம்பாரில் கொட்டிக்கோங்க. தாளிச்சதை சாம்பாரில் சேர்த்து ஒரு கலரி விட்டு இப்போ அடுப்பை ஆன் பண்ணி 1 நிமிஷம் ஒன்று சேர கொதிக்க விடுங்க. அப்படி கொதிக்க விடும் போது தான் தாளிப்புடைய ஃப்ளேவர்லாம் அந்த சாம்பாரில் நல்லா இறங்கும். அதனால் ஒரு 1 நிமிஷம் கொதிக்க விட்டுக்கோங்க. 1 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டாச்சு. ஒரு கலரி விட்டு இப்போ கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து ஒரு கலரி விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. பருப்பு சேர்க்காமலே ஒரு நல்ல டேஸ்டான சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்படியே மறக்காம ஒரு லைக்கையும் தட்டுங்க. உங்களுடைய ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.